ஒரு அழகான கிராமத்தில் விவசாய குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தில் இளைஞன் பண்பானவன் அருண். ஊருக்கு புதிதாக வந்த ஆசிரியரின் மகள் மலர். ஒரு நண்பன் இருந்தான். அவன் பெயர் சின்னசாமி. அருண் மலருடன் காதல் கதையை காணலாம். அருணும் சின்னசாமியும் சந்தித்த போது, அருணா, ஒவ்வொரு முறையும் மலர் வந்தா உன் விழிகள் பேச ஆரம்பிக்குது. நீ அவளிடம் காதலை சொல்ல நேரம் வந்தாச்சு போல. அவளோடு பேசுவதற்கே நான் தயங்குகிறேன் சின்னா. அவளை பார்த்தாலே ஒரு பக்தி விழா போல தோணுது. எனக்கு வாயை திறக்காமல் இருக்குது. ஓ காதல் வந்தா கவிதையா பேசுறானே. நாளைக்கு உன் காதலை சொல்லிடு, இல்லனா அவள் ஊருக்கு போயிடுவா. அருணும் மலரும் சந்திக்கின்றனர். மலர், ஒரு நிமிடம் பேசலாமா? அருண், நீயா? நான் எப்போதும் உன்னை மனதில் வைத்துக் கொண்டு இருக்கிறேன். உன்னை மனதார விரும்புகிறேன். உன்னோடு நிழல் என் நிழல் கூட கலந்து இருப்பதே என் விருப்பம். அருண், எனக்கும் அதான் விருப்பம். ஆனால் எங்க வீட்டுல இதுக்கு ஒதுக்க மாட்டாங்க. நான் உங்க வீட்டுல பேசுறேன். முடியாது. என் பெண்ணை ஒரு விவசாய மகனுக்கு கொடுக்க முடியாது. அவன் படிக்காதவன். கொடுக்க முடியாது. அப்பா, கல்வி மட்டும் வாழ்க்கையை உருவாக்காது. நல்ல மனமும் நேர்மை உள்ளமும் இருந்தால் போதும். ஐயா, நான் விவசாயி மகன் என்பது என் குறை இல்லை. நான் உங்க நம்பிக்கையை மெல்ல பெருக்கி காட்டுவேன். உங்க மகளுக்கு மட்டும் அல்ல, இந்த ஊருக்கும் ஒளி சேர்த்து காட்டுவேன். சில வருடங்களுக்கு பிறகு ஒரு சிறிய பள்ளி கட்டப்பட்டு உள்ளது. அருணும் மலரும் ஆசிரியராக உள்ளனர். அருணா, உனது உழைப்பும் உண்மை உள்ளமும் எனது விழிகளை திறந்து வைத்தன. உனக்கு புகழும் வாழ்த்தும். இது எங்களின் கனவு. இப்பம் நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். ஆமா அருண், நான் ஆசிரியர். நம்ம எதிர்பார்த்தது இதுதானே.